நடிகர் மற்றும் தாவக தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேற்று பூத் கமிட்டி ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்காரு கோயம்புத்தூர்ல. பூத் கமிட்டி அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியில ஒரு பூத் கமிட்டி எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா. எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க ஒரு ஏஜென்டா நியமிப்பாங்க. இந்த கட்சிக்கு இவர்கள் ஒரு நாமினி இவங்க வந்து உள்ள இருக்கலாம், அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே வந்து அவங்க. எனக்கு விஜய் வந்து நடத்துற மாநாடா இருக்கட்டும், அவர் நடத்துற அந்த பொது நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஒரு பெரிய எழுச்சியை நம்மளால பார்க்க முடியுது சார். 11P நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு JK குமார் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். சார் டைரக்டாவே நான் கேள்விக்கு வரேன். சரி. இப்போ நேற்று நடிகர் மற்றும் தாவக தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேற்று பூத் கமிட்டி ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்காரு கோயம்புத்தூர்ல. அந்த பூத் கமிட்டியோட அவசியம் என்ன சார்? பூத் கமிட்டி பொதுவாகவே எப்படி செயல்படும், அதை பத்தி நேயர்கள் உட்பட நானும் கொஞ்சம் ஆவலா இருக்கேன் சார். பூத் கமிட்டி அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியில ஒரு பூத் கமிட்டி எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும். அந்த பூத் கமிட்டி தான் வந்து என்னன்னா போலிங் ஆகிற இடத்துல அவங்க இருந்து தான் வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கறதுல இருந்து மற்ற வந்து ஓட்டு போடுறவரை எல்லாத்தையுமே கைட் பண்றவரே எல்லாமே அந்த பூத் கமிட்டியோட ஒர்க்கு தான். அது வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இந்த பூத் கமிட்டியை வச்சிருப்பாங்க. அதை தான் வந்து திரு நடிகர் விஜய் வந்து முன்னெடுத்திருக்காரு. ஏன்னா பூத் கமிட்டி வச்சு தான் எலெக்ஷன் அந்த போலிங் இதையே வந்து கவுண்டிங் பண்றதுல இருந்து எவ்வளோ கவுண்டிங் ஆகிருக்கு, ஒரு போலிங் எவ்வளோ ஆகிருக்கு, ஃபைனலாக இன்னும் போலிங் எவ்வளோ ஆக வேண்டியது இருக்கு, எவ்வளோ பெண்டிங் இருக்கு, என்ன இதெல்லாம் வந்து பூத் கமிட்டி மூலயமா தான் அவங்க தெரிஞ்சிக்க முடியும். அவங்க தான் வந்து ஒரு ஏஜென்டா, அந்த பூத் கமிட்டினா எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்கள ஒரு ஏஜென்டா நியமிப்பாங்க. இந்த கட்சிக்கு இவர்கள் ஒரு நாமினி இவங்க வந்து உள்ள இருக்கலாம், அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே வந்து அவங்கள ஒரு நியமிப்பாங்க. நீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் எந்தெந்த கட்சியெல்லாம் வந்து எலெக்ஷன்ல பங்கெடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் போட்டியிடுறாங்களோ அந்த கட்சியை சார்ந்தவங்க எல்லாரையுமே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு அன்னைக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு அந்த பூத் கமிட்டியில இடம்பெற செய்வாங்க. சார், தேர்தல் அன்னைக்கு இந்த பூத் கமிட்டியோட பணி என்னவா இருக்கும் சார்? அதாவது ஒரு 1 2 3 அப்படின்னு வரிசைப்படுத்தினா அவங்களோட பணி எப்படி இருக்கும், அந்த பூத் கமிட்டியோட பணி? அதான் நான் சொன்ன மாதிரி என்னன்னா, முதல்ல வந்து பூத் கமிட்டியோட ஒர்க் என்னன்னா, வாக்காளர் வராங்க, ஒரு வாக்காளர் வந்து உள்ள ஓட்டு போட போகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த வாக்காளர் பெயரை பார்ப்பாங்க. இவர் வந்து இந்த வாக்காளர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சியை சார்ந்தவங்களும் அந்த வெரிஃபை பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டை சார்ந்தவங்க, அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து டைரக்டா வந்து நியமிக்கிறாங்க இல்லையா, அப்படி எலெக்ஷன் அன்னைக்கு அவங்கள 2 பேருமே சரி பார்ப்பாங்க. 2 பேருமே சரி பார்த்து இவங்க வந்து இன்னாரு ஸோ தான் வந்திருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முருகன் வந்திருக்காரு, முருகன் வயசு என்ன அப்படின்னும் போது இவங்க சொல்லுவாங்க, யாரு எலெக்ஷன் கமிஷனோட நாமினேஷன் வந்து இப்போ எல்லாரையுமே வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டியூட்டி மாதிரி போட்டு நாமினேட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து இவர் மிஸ்டர் முருகன் அப்படின்னு சொன்னா அவங்களும் கரெக்ட், முருகன் இருக்காரு, வயசு இது அப்படின்னு சொல்லி அவங்க கால்குலேட் பண்ணி இது வந்து நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அந்த ஓட்டிங் ரைட்ஸை ஐடி கார்டு வெரிஃபிகேஷன்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷனில் நாமினேட் பண்றவங்க தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் இவங்க செய்ய முடியாது. இவங்க ஜஸ்ட் வந்து அந்த பூத் கமிட்டியில இருப்பாங்க. பூத் கமிட்டியில இருந்து இவங்க வந்து ஒரு நபர் வந்திருக்காரு, அவர் நபர் கரெக்டான நபர் தான், அவர் வந்து ஓட்டு போட தகுதி உடையவர் தான் அப்படின்றத அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே சார். இப்போ எனக்கு விஜய் வந்து நடத்துற மாநாடா இருக்கட்டும், அவர் நடத்துற அந்த பொது நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஒரு பெரிய எழுச்சியை நம்மளால பார்க்க முடியுது சார். இளைஞர்களோட எழுச்சி பார்க்க முடியும். நேற்று பூத் கமிட்டியில மற்ற கட்சிகள் நடத்துறதை விட ஒரு வித்தியாசமான அந்த கூட்டத்தை நம்மளால், அதுவும் பர்டிகுலர்லி ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை நம்மளால பார்க்க முடிந்தது. ஸோ இந்த எழுச்சி வந்து 2026 எலெக்ஷன் வரைக்கும் இந்த எழுச்சி நீடிக்குமா, இல்ல இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாகவே ஆகுமா அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கலான்னு விருப்பப்படுறேன் சார். நீங்க கேட்கறது கரெக்டு தான். பொதுவாகவே வந்து ஒரு நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வராங்கன்னா அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சி மாதிரி வந்து மக்கள் மத்தியில எல்லாருமே கூடுவாங்க, மக்கள் வந்து எல்லாருமே போய் பார்ப்பாங்க, கூடுவாங்க. இவரும் அது போன்றதான் நேற்று ஒரு ரோட் ஷோன்னு ஒரு இதை நடத்திட்டு தான் வந்து இதுக்கு போயிருக்காரு. அங்கே வந்து ரோட் ஷோன்ட்டு ஒரு இதை நடத்தி மக்கள் எல்லாரும் இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து அதை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அந்த பூத் கமிட்டி மீட்டிங்கே போயிருக்காரு.
பூத் கமிட்டி மீட்டிங் வந்து இப்போ வந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அது வரவேற்கத்தக்க விஷயம்தான். பட் அதை வந்து அவர் எப்படி கொண்டு போறாரு அப்படின்ட்டு தான். ஒரு பூத் கமிட்டினா அவங்கள எப்படி கொண்டு போகணும், அதற்கான அவங்க கிட்ட அதுக்கான அந்த பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறாங்களா, பூத் கமிட்டினா என்ன, சீஃப் ஏஜென்ட்னா என்ன, இந்த மாதிரிலாம் பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறாங்களா, அதை அவங்கள பயிற்சி கொடுத்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது அவர்களோட நிலைப்பாடு தான். அது அவங்க எப்படி கொண்டு போவாங்கன்ட்டு. பட் இருந்தாலும் அவர் படிப்படியா இன்னும் நிறைய அதை பத்தி கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ அதாவது நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசியல் கட்சிக்கான எல்லா நகரங்களையும் பண்ணிட்டு தான் பூத் கமிட்டிக்கு வந்ததுனால கூட்டம் இருக்குன்னு அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா சார்? இல்ல அப்படி சொல்ல முடியாது. அவர் என்னன்னா அவரை பொறுத்தவரையும் வந்து அந்த எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைமே வந்து சட்டமன்ற தேர்தலில் நிக்கணும் தான் அவரும் வராரு. வந்து அதுக்கான முயற்சி செய்யறாரு. பட் முயற்சி செய்யும்போது இன்னைக்கு பூத் கமிட்டின்னு பாத்தீங்கன்னா இவர் இந்த கட்சிக்கு மட்டும் இல்லை, எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு எலெக்ஷன் அப்படின்னா பூத் கமிட்டி தான் ரொம்ப மெயின். இது பூத் கமிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ பூத் கமிட்டின்னு சொல்லுவாங்க, BLA 2ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ இவங்க எல்லாம் அந்த பூத் கமிட்டியில இருக்கவங்க வந்து பூத் கமிட்டியில மட்டுமே அன்னைக்கு மட்டுமே எலெக்ஷன்ல இருக்க மாட்டாங்க. அரசியல் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடியே மக்களை சந்திப்பாங்க. நான் தான் பூத் கமிட்டியில இருக்கிறேன், நான் தான் இது பண்றேன் அப்படின்னு அவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க மக்களை சந்திப்பாங்க, மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க, மக்கள்கிட்ட பேசுவாங்க. ஏற்கனவே அவங்க மக்கள்கிட்ட நல்லா தொடர்புடையவங்களா இருப்பாங்க. அப்போ பூத் கமிட்டியில உள்ளவங்களை வந்து மக்கள் பார்க்கும்போது ஓ இந்த இன்னார் இருக்காரு, இன்னார் வந்து இந்த கட்சியை சார்ந்தவர், இந்த கட்சி நல்ல நல்ல இது பண்ணும் அப்படின்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். அந்த ரெப்ரசன்டேஷனை வந்து ஒரு பூத் கமிட்டி வந்து அதை செய்யுது. பூத் கமிட்டின்றது எலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே சார், இப்போ அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியோட அந்த ராஜினாமான்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி பற்றி நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் கொங்கு மண்டலத்தை குறிவைக்கப்படுது. திமுகவும் அதை நோக்கி குறி வைக்கிறாங்க, அதிமுகவும் அதை நோக்கி குறி வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு எவ்வளவோ சிட்டி இருக்கும்போது பர்டிகுலரா விஜய் வந்து கோயம்புத்தூரை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு? அதுவும் அவரோட அந்த தேர்தல் யுக்தியாக இருக்கலாமா சார்? கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம்ன்றது இயற்கையாகவே வந்து என்னன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் உள்ள ஏரியா, நிறைய பேர் வந்து அங்கே இருக்காங்க. நிறைய பொதுவாகவே கோயம்புத்தூர் இதற்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர்ல அந்த கொங்கு மண்டலத்துல திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரு அடிப்படை வாக்கு வங்கி உண்டு. இப்போ அதே மாதிரி வந்து அந்த இடத்துல புதுசா கால் ஊன்ற முயற்சி செய்யற எல்லா கட்சிகளுமே கொங்கு மண்டலத்தை நோக்கி போறாங்க. கொங்கு மண்டலத்தை நோக்கி போயிட்டு அங்கிருந்து நம்ம ஒரு பேஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. அங்கிருந்து ஒரு பேஸ் எடுத்து அந்த கட்சிகளோட இதை வந்து நம்ம இது பண்ண முடியுமா, அந்த வாக்கு வங்கியை நாம பெற முடியுமா அப்படின்ட்டு தான் பாஜகவும் இதை முயற்சி செய்யறாங்க. இவர் விஜய் அப்படி முயற்சி செய்யறாரு, மற்ற கட்சியில முயற்சி செய்யறாங்க. அதுக்குன்னு கொங்கு மண்டலத்தை மட்டும் பார்க்கணுன்றது இல்லை, மற்ற எல்லா இடத்தையுமே பார்ப்பாங்க. அவங்க எல்லா கட்சிகளும் எல்லா மண்டலத்தையும் பார்ப்பாங்க. பட் கொங்கு மண்டலம் போது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. சிலர் வந்து இன்ட்ரெஸ்ட் அந்த நம்ம ஒரு வாக்கு வங்கியை பெற்று நம்ம இது பண்ண முடியுமா அப்படின்றத முயற்சி செய்யலாம். சார் இது இல்லாம எனக்கு ஒரு சார் இதுக்கு முன்னாடி அதாவது திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்குறதுன்ற ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. அப்படிதான் பரவலா எல்லாருமே பாக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நடிகர்கள் சரத்குமார் தொடங்கியிருக்காரு, கார்த்திக் ஒரு கட்சியை தொடங்கி இருந்திருக்காரு, இப்படி பல நடிகர்கள் தொடங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நடிகர்களோட கட்சியை தமிழக மக்கள் அதை வந்து ஆதரிச்சிருக்காங்களா, அதுக்கு வாக்கு செலுத்திருக்காங்களா? ஸோ இல்லை விஜயோட கட்சியோட அந்த இதுவும் இந்த பட்டியலில் வருமா, இல்லை எதுவும் வித்தியாசமா அவர் பண்றாரா சார்? ரொம்ப கரெக்டா கேக்குறீங்க. இதுதான் மக்களுக்கு தேவையான, தமிழக மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விழிப்புணர்வான ஒரு செய்தி இது. ஏன்னா நடிகர்கள் வந்து எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருமே வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்றத நம்ம முக்கியமா எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு. தமிழக மக்கள் வந்து எப்பயுமே வந்து நடிகர்கள் இவர் மட்டும் இல்ல, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, பட் யாரு கட்சிக்கு வந்தாலும் அவர்கள் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, நான் இனிமேல் அப்படி செய்ய போறேன், அதை செய்ய போறேன், அதெல்லாம் வேற. இதுக்கு முன்னாடி நீங்க அரசியலுக்கு வராத முன்னாடி நடிகரா இருந்து இந்த தமிழக மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஏன்னா தமிழக மக்கள் ஒருத்தரும் படம் பார்த்து தான் ஒரு நடிகரை மேல கொண்டு வராங்க. அப்படி மேல கொண்டு வரும்போது அந்த மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு வெள்ள நிவாரணமா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு பேரழிவா இருக்கட்டும், ஒரு நிலநடுக்கமா இருக்கட்டும், இல்ல ஒரு ரோடு வசதியா இருக்கட்டும், இதுலலாம் வந்து இவங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்துதான் தமிழக மக்கள் ஒரு முடிவு எடுப்பாங்களே தவிர, வெறும் இவர் ஒரு நடிகர்,
நடிகர் சொல்லிட்டாரு அவருக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்றத தமிழக மக்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் அதை வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற மாட்டாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். சரி, எனக்கு அவரோட நேத்து அவரோட அந்த பேசின அந்த உரையை பார்த்தீங்கன்னா, முன்னாடி பேசினதுக்கும் இந்த உரையிலையும் பெரிய அதாவது நம்பிக்கை இன்மை இல்லாத உரையாக நான் பார்த்தேன். ஏன்னா அவர் பேசக்கூடிய முன்னாடி பேசின எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திமுகவை வந்து நேரடியாகவே தாக்குனாரு, பாஜகவை நேரடியாகவே தாக்குனாரு. ஆனா நேத்து அது பூத் கமிட்டின்றதுனால நம்ம பேசாம இருந்தாலும் அவங்க அதிமுகவோட கூட்டணியை எதிர்பார்த்து இருந்து அது ஒரு ஏமாற்றம் அடைந்தாரா விஜய் என்ற ஒரு விமர்சனமும் பல்வேறு தரப்புகள் வைக்கப்படுது. அதை பத்தி நீங்க என்ன சார் தெரிவிக்கிறீங்க? ஏன்னா அவர் ஒரு இண்டிவிஜுவல் கட்சி இப்பதான் தொடங்கியிருக்காரு. அதிமுக போன்ற பேரு இயக்கங்களோட அவரு கூட்டணி வச்சாதான் அவரோட முகங்கள், அவரோட மற்ற வேட்பாளர் முகங்கள் போய் சென்றடையும், குக்கிராமம் வரைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நகர்வு, பாஜக அதிமுக கூட்டணி நகர்வு விஜயோட அரசியல பாதிக்குமா, இல்ல பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றது அவங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எந்த ஸ்டாண்டுமே இல்லாம இருந்தாங்க. இப்போ ஒரு ஸ்டாண்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டு எவ்வளவு தூரம் கண்டினியூ ஆகுது அப்படின்றத நம்ம வரும் காலகட்டம் தான் அதை நிர்ணயம் செய்யும் அவங்களுக்குள்ள. ஏன்னா ஒருத்தர் வந்து கூட்டணி ஆட்சின்றாங்க, ஒருத்தர் கூட்டணி ஆட்சி இல்லைன்றாங்க. அப்படின்ற போது அது காலம்தான் நிர்ணயிக்கும், கால சூழ்நிலை தான் அதை நிர்ணயிக்கும். இவர் வந்து எடுத்த உடனே அவர் வந்து வந்த இதுலயே வந்து டைரக்டா வந்து திமுக விமர்சனம் பண்ணாரு, திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு. திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சின்ற மாதிரி அவர் வந்து தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து யாருடன் கூட்டணி செல்வார் அப்படின்றத வந்து நம்ம சரியா யூகிக்க முடியாது. ஒண்ணு அவர் வந்து தனியாவும் நிக்கலாம், இல்ல யாரா கூடயாவது வந்து அண்ணா திமுக இல்ல பாஜக இல்ல மற்ற கட்சிகளோட வந்து கூட்டணிக்கும் போகலாம். பட் இதை வந்து நம்ம ரொம்ப தெளிவா சொல்ல முடியாது, இவர் இந்த கட்சியில தான் கூட்டணிக்கு போவார். ஆனா திமுகவுடன் போவதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக கம்மி அப்படின்றத நமக்கு தெரிய வருது. இப்ப நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு அப்படிதான் தெரிய வருது. ஓகே, அதாவது அரசியல் நகர்வு என்பது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒன்றுதான் சொல்ல வேண்டும். நாம் அரசியல் பேச மறுத்தாலும் அரசியல் உங்களை அடைந்தே தீரும் என்பது ஒரு எழுதப்படாத விதியாக இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் அரசியல் அறிவை இந்த 7P நியூஸ் மீடியா உங்களுடைய பேர் ஆதரவுடன் செய்து வருகிறது. இந்த பொன்னான நேரத்துல சார் உங்களோட பணியெல்லாம் ஒதுக்கிட்டு எங்கள் நேயர்களுக்கு பல்வேறு தகவல்களை நீங்க சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி சார், நன்றி.